இன்னைக்கு நம்ம வந்து ஒரு காஃபி போட போறோம்னா அது எதுல பாத்தீங்கன்னா கொள்ளுல காஃபி போட போறோம். இது சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், சளி ரிலீஸ் ஆயிடும். அப்புறம் உடம்பு வந்து டயட்ல வச்சிருக்கிறவங்க அவங்களும் இந்த காஃபியை குடிக்கலாம். இந்த மாதிரி கொள்ளு எடுத்து வச்சிருக்கான் பாரு. இது வந்து வறுத்துக்கணும். இது நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வறுபட்டுட்டு பாருங்க. இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கணும். இதை நல்லா நைஸாக காஃபி பொடி மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதை நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நாம் வந்து அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், அதனால நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஆளுக்கு காஃபி போடும்போது இந்த அளவுக்கு போட்டால் போகிறோம். நம்ம டீஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளை வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. இதில் நாட்டு சர்க்கரை இது நல்லா அப்படியே சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்து இப்போ எடுத்தாச்சு. அப்படியே வடிகட்டிக்கிங்க. பாலே இல்லாமல் கொள்ளு காஃபி. இன்னும் கொஞ்சம் பாலே இல்லாமல் சட்டுன்னு இந்த கொள்ளு காஃபியை வச்சு சாப்பிட்டு பாருங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, சளி பிடிச்சிருக்கிறவங்க, மெயினாக தொப்பை குறையுங்க. இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து பால் சேர்க்காம இந்த மாதிரி காஃபி போட்டு குடிக்கும் போது தொப்பையெல்லாம் நல்லாவே கரைஞ்சி வந்துடும். அதை நல்லா கண்கூடா பார்க்கலாம். இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. நாளை சந்திப்போம்.